எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயே ஆகட்டும், நேர்லேயே ஆகட்டும், உங்களுக்கு ஏன்னா கத்திங் கிடைக்கிறீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எனக்கு கோவங்க, உங்க எல்லாரும் மேலே எனக்கு ஒரு கோவம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயம் கண்ணுக்கு முன்னாடியே அழிஞ்சிட்டு இருக்கேன். எந்த ஒரு நடிகரும், எந்த ஒரு பெரிய பெரிய யூடியூபரும், எந்த ஒரு செலிபிரிட்டி இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய எனக்கு கோவங்க. எதனாலனா, நாம் விவசாயம் இல்லைன்னா உணவு இல்லைங்க. அந்த விவசாயத்துக்காக ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் தான் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக கத்தி பேசிடுறேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா எமோஷன் ஆகிடுறேங்க. அது பெரிய தப்பு தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க. நடிகராகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், ஏன் ஒரு யூடியூப் பிரபலமாகட்டும், ஒரு சாதாரண ஒரு மக்கள் கூட பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய கஷ்டமும், விவசாயம் இல்லைனா சோறு கிடைக்காதுன்னு 40ல் புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பொருளுடைய விலை யார் சொல்ல எல்லாருமே அதை பற்றி பேசுனீங்க. அதோட பொருளுடைய விலை கம்மியாக சொல்ல யாரும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இயற்கை வளம் ஃபுல்லாக இங்கே அழிஞ்சிட்ருக்கு. விவசாய நிலம் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறி விவசாயிகள் எல்லாருமே